கேளுங்க கேளுங்க. ஆக்சுவலாக புதுப்பேட்டை நான் பண்ணவங்க கூட எனக்கு அப்போ வந்து இந்த அம்மா டைலாக், அம்மாவில் யாருக்கு தான் பிடிக்காது, நான் பண்ணி தான் பிடிக்கும். ஆமாம், செம்ம டைலாக். ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி வந்து அருண் கிருஷ்ணா சார் யாரோ ஒன்று சொன்னாங்க, உங்கள் பேருக்கு பின்னாடி ஒரு டைட்டில், எனக்கு அன்றைக்கி நடந்த சம்பவம் ஞாபகம். உங்களுக்கு இந்த மாதிரி புயல், புரட்சி புயல் தனுஷ் இந்த மாதிரி போடலாம்னு சொல்லி கேள்வி முடிக்கலாம் அந்த இடத்துலயே ஒரு டவுட் வருது. இந்த மாதிரிலாம் போட்டு கலாய்ச்சிருந்தாங்க. அப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்க, துள்ளுவது எலும்பு வந்தபோது என்னை எவ்வளோ கலாய்ச்சிங்க எனக்கு தெரியணும், நானே வேணாம் அப்படின்னு. அப்போ துள்ளுவது எலும்புலேருந்து காவல் பண்ணி வர வரைக்குமே எவ்வளோ கலாய்ச்சிருக்கோம். அப்படி உங்களை அப்படி கலாய்ச்சி ஏதாவது இருந்ததுன்னா அது சும்மா சும்மா சொல்லுங்கள். எனக்கு கலாய்க்காத ஆளுங்களே கிடையாது. நான் முதல் நாள் கேமரா முன்னாடி நிற்கிறதுலேருந்து எனக்கு கலாய்க்காத ஆளுங்களே கிடையாது. என்னை ஆந்திராவில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம், வைசாகில். அப்போது ஒருத்தர் வந்து யார் ஹீரோன்னு என்ன கேட்டார். நாங்கள் தான் நின்று இந்த ட்ராலி பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அந்த கெட்டப் தெரியல, வினோத் கெட்டப், அப்படியே உட்காந்துட்டேன் ட்ராலி பக்கத்தில். என்னை கூப்பிட்டார். இது வந்து காதல் பண்ணேன் ஆக்சுவலாக, துள்ளுவதலுமே கிடையாது. யார் ஹீரோ அப்படின்னு கேட்டார். நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே இதே பண்ணு, இதுக்கு மேலே வந்து நம்ம பண்ணு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுதீப் ஒருத்தர் கூட செகண்ட் ஹீரோ நினச்சிருப்பாரு, அவர் காட்டி அவர் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லி நான் கை காட்டேன். உடனே அவர் ஓடி போய் அவர்கிட்ட கை கொடுத்துலாம் பேசி ஃபோட்டோ வைக்கலாம் எடுத்துக்கிட்டா நான் மறுபடியும் அந்த ட்ராலி பக்கத்தில் உட்காந்துட்டேன், போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த ஆள் கூட்டத்தில் நிற்கும் போது வேறு யாரோ ஒருத்தர் வந்து அசிஸ்டன்ட் கூட்டி யார் ஹீரோன்னு கேட்டுருக்காரு. அப்போ அசிஸ்டன்ட் வந்து என்ன கை கட்டார், அவர் தான் ஹீரோ. உடனே பக்கத்தில் இருக்கிறவன் ஆர்கியூ பண்ணேன், சேச்சே அவர் என்னப்பா அவரை போய் ஹீரோங்கிற, அவர் தான்ப்பா ஹீரோ அப்படின்னு அவர் சொல்கிறான். நான் அவரே கேட்டேன், அவர் தான் சொன்னேன் அவர் தான் ஹீரோன்னு. ஃபைனலாக அவங்களுக்கு கிளாரிட்டி வந்துருச்சு, இவர் தான் சொல்லிட்டாங்க, யூனிட்டில் சொல்லிட்டாங்க அவர் தான் ஹீரோ. சிரிக்கிறாங்க, மொத்த க்ரௌடு சிரிச்சாங்க. அங்கேருந்து எல்லாமே சிரிச்சாங்க. நாங்கள் தான் உட்காந்துருக்குறேன், இவர் ஹீரோவா தெலுங்குல சொல்கிறாங்க எல்லாம், அவள் ஆட்டோக்கார ஹீரோப்பா, ரிக்ஷாக்கார ஹீரோப்பா, அப்போல்லாம் வந்து நான் வந்து சின்ன பையனா, அப்போ எனக்கு அப்போ 17 வயசோ 18 வயசோ, பக்குவம் கிடையாது, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறோங்க பக்குவம் இல்லை. போய் ஒரு காரில் போய் கதவை சாத்தி உள்ள உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டேன், தேம் அழ ஆரம்பிச்சிட்டேன். என் அப்பா மேலே செம்ம கோவம் எனக்கு, நான் பாட்டு ஒழுங்காக காலேஜ் போனேன், அவர் தானே ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க சொன்னார். ஸோ எனக்கு பயங்கர கோவம் வந்து, இப்படிலாம் அவமானப்படுறேன் அவமானப்படுத்துறாங்க இப்படிலாம் அப்படின்னு. ஸோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கூட, இப்போயும் கூட ஒரு உருவத்தோற்றத்தை வச்சு என்ன கலாய்கிற மேட்ருங்கிறது இன்னும் கூட நடக்குது. ஆனால் ஒரு வகையில் அது ப்ளஸ் தானே. இப்போ இல்லை நான் என்ன சொல்கிறேன், இப்போ அவர் கேள்வியிலேயே பதில் இருக்கு. அவர் சொன்னார்ல, ஆட்டோக்கார ஹீரோ, ரிக்ஷாக்கார ஹீரோ போன்னு, ஏன் அவங்களாம் ஹீரோ இருக்கக்கூடாதா? எல்லாரும் ஹீரோ தான், திறமை இருக்கிற எல்லாம் ஹீரோ. சினிமாவில் வரணும்னு இல்லை. விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் ஆதாரில் அவர் ஹீரோ, அவர் ஒரு ஹீரோ தானே. MS தோனி ஹீரோ. எல்லா ஃபீல்டுலையுமே டேலண்ட் இருக்கிறவங்க ஹீரோ. விஜய் சேதுபதி ஹீரோ, டேலண்ட் இருக்கிறாரு, பெரிய ஹீரோ. அனிருத் ரவிச்சந்தர் ஹீரோ, அவர் மியூசிக்கில் பெரிய டேலண்ட் ஹீரோ. இல்லை காமெடியன், அதுக்கு ஹீரோவே இருந்துட்டு போலான்னு இருக்கிறேன். இல்லை நான் ஸோ அவர் கேள்வியிலே பதில் இருந்தது, அதுதான் எனக்கு ஒர்க் ஆச்சு. சாதாரணமாக இருக்கிறது தான் இப்போது ஃபேஷன். சாதாரணமாக இருக்கிறோம்ல, நல்லா இல்லை, சாதாரணமாக ஃபேஷன்.